இவர் 7ஆம் பார்வையா யாரை பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய 1ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னா, முதல்ல வந்து உங்களை பற்றின விஷயங்கள் தான். லக்னம்னா யார், 1ஆம் வீட்டுன்னா யாருன்னா நம்ம தான். நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கல்ல, இல்லைப்பா நீ வந்து கொஞ்சம் சரியில்லை மாற்றிக்கோன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. சம்மந்தமே இல்லாத, அதாவது நான் என்னோட சொந்த காசை போட்டு என்னுடைய உழைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை என்னுடைய சொந்த படிப்பு நான் கஷ்டப்பட்டு ரொம்ப படித்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன். இப்படி இருக்கும்போது, இல்லை நீ இந்த இடத்துக்கு வேலையை மாற்றம் பண்ணிட்டு வா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு என்னடா வாழ்க்கை, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய வேலையை கூட பார்க்கவே முடியாத மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய தனித்திறமை, தனித்துவமான ஒரு சிறப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த சூரிய பகவானுடைய சூரிய பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், கான்ட்ராக்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரோ வேறு யாருக்காவது போயிருக்கும். நீங்கள் இனிமேல் கொஞ்சம் செக் பண்ண பாருங்கள். செக் பண்ணி எதனால் நம்மளுக்கு இப்படி தப்பு நடக்குதுங்கிறத நீங்கள் கரெக்டாக ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் விலகி இருக்கக்கூடிய 2 பேர் நண்பர்கள், இன்னொன்று தொழில்முறை பார்ட்னர்ஸ். என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி? இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தர்றாரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கான இந்த சூரிய பகவானுடைய சூரிய பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம்.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியான சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறார். இவர் 7ஆம் பார்வையா யாரை பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய 1ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னா முதல்ல வந்து உங்களை பற்றின விஷயங்கள் தான். லக்னம்னா யார், 1ஆம் வீட்டுன்னா யாருன்னா நம்ம தான், நம்மளை சுற்றி நடக்க போகிற விஷயங்கள் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும். ஒவ்வொரு சுய முயற்சிக்குமே ஒரு பெரிய ப்ளஸ், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கல்ல, இல்லைப்பா நீ வந்து கொஞ்சம் சரியில்லை மாற்றிக்கோன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. சம்மந்தமே இல்லாத, அதாவது நான் என்னோட சொந்த காசை போட்டு என்னுடைய உழைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை என்னுடைய சொந்த படிப்பு நான் கஷ்டப்பட்டு ரொம்ப படித்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன். இப்படி இருக்கும்போது, இல்லை நீ இந்த இடத்துக்கு வேலையை மாற்றம் பண்ணிட்டு வா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு என்னடா வாழ்க்கை, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய வேலையை கூட பார்க்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய தனித்திறமை, தனித்துவமான ஒரு சிறப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த சூரிய பகவானுடைய சூரிய பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே உங்களை அழகுபடுத்திக்கணும், நம்ம நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே உங்களுக்கு இருந்திருக்காது. மேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே உங்களுக்கு இருந்திருக்காது. என்னப்பா போனால் போது, இருந்தால் இருப்போம், என்னவோ செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும். நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் அழகாக இருப்போம், எந்த மாதிரி உடை ஒருத்தனா நீட்டாக இருப்போம், இல்லை இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் நம்ம பயன்படுத்தலாமா, நம்ம தலைமுடி அழகுபடுத்திக்கலாமா, நம்மளுடைய கண்ணை அழகுபடுத்திக்கலாமான்னு சொல்லி உங்களை அழகுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆர்வம் தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளே மேக்கப் பண்ணும்போதோ, இல்லை நம்ம அழகுபடுத்தும் போதோ, நம்ம நீட்டாக இருக்கும்போதோ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு தனித்துவமான ஒரு சிறப்பான ஒரு எனர்ஜியோ ஒரு ஆற்றலும் கிடைக்கும். ஏன்னா சும்மாவே அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஒரு பார்வையில் வருது. அவர் ஆற்றலையும் அதிகமாக அள்ளி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் அதனால திருமணத்திற்கு வந்து ஆர்வமே இல்லாதவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு ஆர்வம் வரப்போகுது. எனக்கு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு, இவளுக்கு என்னன்னு தெரில, இவனுக்கும் என்னன்னு தெரில, எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிக்கிருக்காங்க, எங்களுக்கு இப்போ திருமணத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் நிறைய படிக்கணும், நிறைய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஏஜ் இவ்வளாச்சு, நான் திருமணம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம், கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கே அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். இல்லை ஓகே நான் உங்களுக்காக திருமணம் பண்ணிக்கிறேன், உங்களுடைய சந்தோஷத்துக்காக திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரப்போகுது. சரி, நம்ம ஆர்வம் வந்துருச்சு, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்து கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான ஒரு பெரிய ஆற்றலுமே இருக்குது. ஏதாவது ஒரு உறவுலேருந்து நம்ம வெளியில் இருக்கணும், விலகி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் ராசிக்கு என்ன உறவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 உறவுங்க. ஒன்று வந்து தொழில் விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ்லேருந்து விலகி இருக்கணுங்க. இந்த டைமில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு கையாளுங்க. டைரெக்டாக போய் அவங்கள இது பண்ணாமல் என்ன விஷயம் அவங்க பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்கள நம்பி அதாவது என்ன சொன்னாலும் கையெழுத்து போடுறது, எதுனாலும் இப்படி இருந்தீங்க இல்லையா, இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் அவங்க உங்கள் நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அவங்ககிட்டருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். தொழில் பார்ட்னர்ஸ், இன்னொன்று நண்பர்கள். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வராது. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள நம்புறது மூலமாக நிறைய சில இழப்புகள், பண விஷயத்தில் நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. நிறைய உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், கான்ட்ராக்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரோ வேறு யாருக்காவது போயிருக்கும். நீங்கள் இனிமேல் கொஞ்சம் செக் பண்ண பாருங்கள். செக் பண்ணி எதனால் நம்மளுக்கு இப்படி தப்பு நடக்குதுங்கிறத நீங்கள் கரெக்டாக ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் விலகி இருக்கக்கூடிய 2 பேர் நண்பர்கள், இன்னொன்று தொழில்முறை பார்ட்னர்ஸ். என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுறது. நம்மளுடைய கண்ணுக்கு காரகர் சூரிய பகவான் தான். இந்த கண்ணு தெரியாதவங்க ரோட்டில் கிராஸ் பண்ணுறது, ரோட்டில் கிராஸ் பண்ண வைக்கிறது, இன்னொன்று கண்ணு தெரியாதவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் விற்கிறாங்கன்னா அந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாங்கி நீங்கள் வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து நிச்சயமாக அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி அம்மன் வழிபாடு. சரிங்களா? என்ன அம்மன்னாலும் சரி, முக்கியமாக அடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு, இந்த 2 பேர் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள்.
உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.